23 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் வீட்டை விட்டு வெளியேறி காணாமல் போன மகன் பிரகாஷை பஞ்சாபில் கண்டறிந்த தாயின் நெகிழ்ச்சி நிகழ்வு அரங்கேறியுள்ளது. விருதுநகரைச் சேர்ந்த ராமமூர்த்தி சுந்தரி தம்பதியினர் அவர்களது மகன்கள் பிரகாஷ் பிரபுவுடன் பிழைப்புக்காக கோவையில் வசித்து வந்தனர். 2003இல் பெற்றோருடன் ஏற்பட்ட சிறிய கோபத்தில் பிரகாஷ் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அதன் பிறகு அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் குடும்பத்தினர் 23 ஆண்டுகளாக தேடி வந்தனர். இதையடுத்து கடந்த ஜூலை 1ஆம் தேதி பிரகாஷ் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா மாவட்டத்தில் உள்ள காப்பகத்தில் இருப்பதாக செய்தியாளர் முத்தையா அவரது தாய் சுந்தரியிடம் தெரிவித்தார். பின்னர் பிரகாஷை அழைத்து வர உறவினர்கள் பஞ்சாப் சென்றபோதும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் காப்பகம் அவரை ஒப்படைக்க மறுத்தது. எனவே தாயார் சுந்தரி கோவை ஆட்சியரிடம் இது தொடர்பாக மனு அளித்தார். தொடர்ந்து அம்மாநில அதிகாரிகள் மற்றும் சண்டிகர் தமிழ் சங்கம் உதவியுடன் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பிரகாஷ் அவரது தாய் சுந்தரியிடம் ஒப்படைக்கப்பட்டார். பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இரும்புச் சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டு ஒருவேளை உணவு மட்டுமே உண்டு பின்னர் காப்பக ஆட்களால் மீட்கப்பட்ட பிரகாஷ் பல்வேறு தடைகள் தாண்டி 23 ஆண்டுகளுக்கு பிறகு தனது தாய் சுந்தரியை சந்தித்த தருணம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.